V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் வெப்பம் குளிர் மழை திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனது பாஸ்கல் வேதமுத்து, இசை சங்கர் ரங்கராஜன், ஒளிப்பதிவு பிரித்யூ ராஜேந்திரன். இதை தாண்டி கதாநாயகன் திரவ், கதாநாயகி இஸ்மத் பானு, ரமா, MS பாஸ்கர், விஜயலட்சுமி, மாஸ்டர் கார்த்திகேயன், இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இன்மை பற்றி இந்த படத்தை முழு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்களோட வெளிப்பாடு எப்படி இருக்கும், இந்த சமூகம் எப்படி பார்க்கும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக எல்லா ஊர்லையுமே ஒரு நடக்கிற விஷயம், கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு 5-6 மாதம் ஆயிட்டா குழந்தை இல்லையான்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. கூட சக நண்பர்கள் வந்து என்ன மாப்பிள்ள குழந்தை அப்படின்னு, இல்லை ஒன்றும் இல்லைன்னா என்னையா சொல்கிற அப்படின்னு ஒரு பெரிய துக்கம் மாதிரி கேட்பாங்க. ஒரு வயதான தம்பதி கேட்டாங்கன்னா என்னம்மா என்ன முத்தி பேச்சு என்னாச்சு, மருமக என்ன செய்கிறா, அவங்கன்னா சும்மா தான் கிடக்குறா, 6 மாதம் ஆச்சு கல்யாணத்துக்கு வாங்கின வட்டி தான் குட்டி போட்டுட்டு இவ குட்டி போடுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமான வார்த்தையில் பேசி அவங்கள ரொம்ப காயப்படுத்துவாங்க. அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த கதையில் கதாநாயகன் திரவு வந்து ஆல்ரெடி அந்த கிராமத்தில் மாடுகளுக்கு இந்த சென ஊசி போடுற கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் வந்து ஒரு உண்மையான ஒரு அழுத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி குழந்தைகள் கருத்தரிக்கிறது வந்து நம்ம ஊசி மூலமாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட இயற்கையாக செய்கிறது தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் கதைக்கு இதை மட்டும் வச்சு ஒரு படத்தை நகர்த்த முடியாது. அப்படிங்கிற கிராமம், திருவிழா, ஊர் பஞ்சாயத்து, அந்த ஊர் மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் படத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா இணைச்சிருக்காங்க. அப்படின்னா கதையோட நீளம் கருதி கொஞ்சம் நீளம் தேவை அப்படிங்கிறனால அதெல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னா நம்ம நினச்சிக்கணும். ஆனால் படத்தோட மையக்கரு வந்து குழந்தையின்மை, அது ஒன்று மட்டும் தான் படத்தோட மையக்கருது. கதாநாயகன் அந்த அழகு முகமே கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் எப்படி இருப்பாங்க, அந்த வறண்ட பூமிக்கு அவங்க மக்கள் மனநிலை சரி, அவங்க முகபாவனை சரி, நடவுடை எப்படி இருக்கும், அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. வழக்கமாக இந்த படத்தில் காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அந்த லென்த்தியாக இருந்தால் கூட அதோட உண்மைத்தன்மையை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகியோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த இறந்த துக்கத்துக்கு போகும்போது அந்த தகவல் வந்து இந்த சம்மந்தி அம்மா வீட்டுக்கு சொல்லும்போது அந்த சம்மந்தி அம்மா மகக்கிட்ட சொல்லும், அந்த மருமகிட்ட சொல்லும்போது உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறது வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காட்சி மற்ற படத்தில் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதை தாண்டி அந்த சாவு வீட்டில் அந்த இறுதி மரியாதை செய்கிற அந்த சம்பிரதாயங்கள் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற எந்த படத்துலையும் இந்த மாதிரி காட்சிகள் எனக்கு வந்தது தெரியல. கிராமத்தில் மட்டும்தான் இந்த மரண நேரத்தில் வந்து அந்த சம்பிரதாயம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல் வச்சு அந்த எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் தூள் வச்சு செய்கிறதெல்லாம் வந்து ஒரு சில படத்தில் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது நம்ம நேரில் பார்க்கும்போது எல்லா கிராமத்திலையும் செய்கிற வழக்கத்தை இது செய்யும் போது நம்ம ஊரில் இது மாதிரி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். மது அருந்துற காட்சி வரவே இல்லை. அதுதான் இந்த படத்தோட இந்த ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம இயக்குனருக்கு பெரிய ஒரு நம்ம சல்யூட் அடிக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வர்ற படத்தில் எந்த படத்தில் பார்த்தாலும் சரி, புகைப்பிடிப்பது கேடு, மது அருந்துவது உயிருக்கு ஆபத்தை விலக்கி இப்படிலாம் அந்த வரியை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி படத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் மது அருந்துற காட்சி இல்லை, புகைப்பிடிக்கிற காட்சி இல்லை. இந்த ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம பெரிய ஒரு வணக்கத்தை இயக்குனருக்கு சொல்லித்தான் ஆகணும். அதையும் தாண்டி இந்த படத்தில் இந்த படுக்கையறை காட்சி அப்படிங்கிறது, கணவன் மனைவி படுக்கையறை காட்சிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்த படத்தில் ஒரு 20 நிமிஷம் இந்த படுக்கையறை காட்சி வருது. ஆனால் அதில் வந்து கொஞ்சமும் விரசம் இல்லை, ஆபாசம் இல்லை. ஏன்னா இது படுக்கையறை காட்சிங்கிறது ஒரு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் இதை வந்து நம்ம அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம்னு சொல்ல முடியாது. மற்ற எல்லா விஷயங்களும் இது கேள்விப்பட்டோம் அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கணவன் மனைவி பார்க்கும்போது ஒரு மனைவி தனியாக பார்த்தாலும் சரி, கணவன் தனியாக பார்த்தாலும் சரி, ஆகா நம்மள மாதிரி இருக்கேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி தான் அந்த காட்சியை வந்து கொஞ்சம் கூட விரசம் ஆபாசம் இல்லாமல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு புதுசு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற படத்தில் வந்து இந்த படுக்கறை காட்சின்னு பார்த்தா இவங்க சந்தோஷத்தை பயந்துக்கிற விஷயம், இதில் அதை தாண்டி 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவி இருப்பாங்களா, நிஜமா எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே காமிச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து இந்த கதாநாயகி எப்படி ஒத்துக்கிட்டாங்க தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு நிஜமான தம்பதிகள் மாதிரி படத்தில் நமக்கு தெரிவாங்க. அவதான் அந்த படத்தோட பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். கிராம படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. இது ஒரு அளவை தாண்டி இந்த கிராமத்துக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற இந்த படத்தை ஒவ்வொரு இடத்துல சொல்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிராமங்கள் வந்து வறண்ட பூமி, கருவேல முள், காஞ்ச பூமி, எங்கு பார்த்தாலும் பச்சையே கிடையாது, வறண்ட இடம். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மனநிலை, அவங்க உள்நிலை எல்லாமே படத்தில் அந்த முகத்திலே எல்லாமே தெரியுது. வறண்ட பூமியோட அவங்க வறண்ட பூமியிலையும் இவங்க ஒரு சோகத்தை சுமந்து இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸ்லோவாக போனாலும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இந்த படம் நிச்சயமாக வர வைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.